வந்து உங்களுக்கு தேவையான பொருள் உதவி வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து விலைக்கு கேட்குறாங்க. அப்போ அதாவது ஏன் இப்படிங்க விலை கேட்குறாங்க அப்படின்னா, இவங்களால் சண்டை போட்டு வாங்கிறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விலைக்காவது கொடுத்துருங்க, அதாவது ஒரு டீல் மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உஸ்மானிய கலீஃபா வந்து கலீஃபா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிலாஃபத்தை வீழ்த்திட்டு தான் நீ இதை வாங்க முடியுமே தவிர எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை ஒரு காலத்துலேயும் உனக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ இது செஞ்சதுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் இவர்களால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து இவங்களால் தொடுக்க முடியல, அமைதியாகவே இருக்காங்க. 1897 இவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெருசலத்தை வந்து மீட்டெடுக்கணும், ஜெருசலத்தை வந்து யூதர்களை வந்து அங்கே குடியேறக்கூடிய விதமாக மாற்றி அமைக்கணும், யூதர்கள் குடியிருக்கும் பகுதியாக ஜெருசலத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அது அஜெண்டா. அப்போ இந்த அஜெண்டா வந்து ஏன் இவங்க கையில் எடுக்கணும், இவங்களுக்கு என்ன அப்படி யூதர்கள் மேலே பாசம்? இப்போ இதற்கு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து தஜ்ஜால் வந்து இவர்களை இயக்கிறான். ஸோ இவர்களுக்கு வந்து தஜ்ஜால் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி தானே அவன் தன்னை வந்து வெளிப்படுத்துகிறான். அதாவது மெஸ்ஸாயாவுடைய வேலையே என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு உண்டான அந்த ஜெருசலத்தை வந்து மீட்டு கொடுக்கறது. ஸோ அது வந்து மெஸ்ஸாயாவை அவன் பேக் போனில் இருந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இவங்களை நிற்க வச்சு இவர்கள் மூலமாக ஜெருசலத்தை மீட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து இவர் சொல்கிறார். யார்? இம்ரான் ஹுசைன் சொல்கிறார். இது ஒரு கணிப்பு தானே தவிர இது வந்து 100% ப்ரூஃப் பண்ண முடியாது தவிர, ஆனால் இது வந்து கொஞ்சம் யோசிக்கும் விதமாக ஒன்று இருக்குது. ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய உயிர் பலி கொடுத்து இவ்வளோ 1000 வருடங்களாக பாடுபட்டு இவர்கள் மேலே இறக்கப்படணுங்கிற அவசியமே இல்லை இவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இதுதான் ஒரு விஷயம். இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், இதில் அந்த குரான் வசனத்து கூட பார்த்திங்கன்னா கூட இந்த ஒரு சம்பவம் வந்து பொருந்தது. எப்படின்னா, இப்போ இவங்க ஆசைப்படுறாங்க ஜெருசலத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் கலீஃபா என்ன பண்ணுறாரு? மறுத்துடுறாரு. அவங்களால வந்து அதை அடைய முடியல. அப்போ இவங்க யார்? யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர்னால முயற்சி பண்ணால் கூட இப்போ என்ன பண்ண முடியல, யூதர்களை அந்த இடத்திற்கு குடி வர வைக்க முடியல. அதே யாஜூஜ் மாஜூஜ் பலம் கொண்டு நல்ல பலசாலியாக ஆகி உலகத்துடைய உயரமான பொறுப்புகள் அவங்க கையில் வரும்போது இப்போ என்ன ஆயிரும், அந்த ஜெருசலத்தில் குடியேறுவது பாசிபிள் ஆயிரும். ஸோ அதுதான் சொல்கிறோம் இல்லைங்க, குல்லு ஹதபின் யன்சிலூன் அப்படின்னு இருக்குல்ல, ஒவ்வொரு ஹதஃபுலையும் வந்து அவர்கள் பரவி விடுவார்கள், ஒவ்வொரு உயரத்திலும் அவர்கள் பரவி விடுவார்கள்.